வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், இப்போ லாஸ்ட் எலெக்ஷன் 21ல இப்படிதான் டிஎம்டிகே வந்து கடைசி வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு கூட்டணி பேசி ஏமாந்து போய் வேற வழி இல்லாம டிடிவி கூட கூட்டணி வைக்கக்கூடிய நிலைமையாச்சு. இந்த வாட்டியும் அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க. அது எப்படி, எந்த கட்சி அவங்கள அகாமடேட் பண்ண வாய்ப்பு இருக்கு? தேமுதிக ஓட்டு வங்கி சில தொகுதிகள்ல இருக்கு. அது வெற்றிக்கு தேவைதான். தமிழ்நாடு முழுவதும் ஆவரேஜா கொஞ்சம் இருக்குங்க. சில தொகுதிகளில் கான்சன்ட்ரேட்டரா இருக்கு. ஒரு 20 தொகுதியில அவங்க வந்து வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஓட்டு வங்கி இருக்கு. ஸோ ஒரு 7-8 தொகுதி விட்டு கொடுக்கலாம் அப்படின்னா, பெரிய கட்சி எல்லாமே 10 தொகுதி விட்டு கொடுக்கலாம்னா 5 தொகுதி தான் தருவோம்னு தான் பேசுவாங்க. தேமுதிக நேத்திக்கு பிரேமலதா அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க எந்த கட்சிக்குமே எதிரி கிடையாதுங்க, எல்லா கட்சியோடையும் நட்பா இருக்கோன்றாங்க. அப்படின்னா எந்த கட்சியோட வேணாலும் கூட்டணி போவாங்கன்னு தானே அர்த்தம். தேர்தல் அரசியல்ல ஒரு கட்சியோட நட்பு ஒரு கட்சியோட விரோதம்னு இல்ல, எல்லா கட்சி நலனை கருதி நாங்க முடிவெடுப்போன்றாங்க. கட்சியோட நலன்கிறது என்ன? சிம்பிளி அதிக சீட்டு தானே. ஒரு கட்சிக்கு நலன் என்னங்க? எதுக்கு திமுக 120 120 நிக்கணும்னு விரும்புது? கட்சிக்காரன் சோர்வாயிருவான். பழைய மாதிரி தலைவர்கள் கை காட்டுற எல்லா தொகுதிகளிலும் எல்லாரும் வந்து தடிக்கு விழுந்து வேலை பார்க்கறதெல்லாம் கிடையாது. நமக்கு டிக்கெட் கிடைக்குமா, நம்ம ஜெயிக்க முடியுமா, இல்ல நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு டிக்கெட் கிடைக்குமா, அவங்க ஜெயிப்பாங்களா, அவங்க ஜெயிக்கிறது மூலம் நமக்கு அரசியல் என்ன லாபம், இந்த கால்குலேஷன் இருக்கும்ல. அந்த கால்குலேஷன் இருக்கும். ஆனா பொதுவா அதிக சீட்டு கொடுக்கற கட்சிங்கிறத மீறி ஒரு கம்ஃபர்டபுளான கட்சி இந்த டைம் இவங்க தான் வெற்றி பெறுவாங்க, அல்லது இவங்களுக்கும் நமக்கும் தான் ஒரு ரேப்போ இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து தொண்டர்களோ நிர்வாகிகளோ விரும்புவாங்க தானே. அந்த கட்சி அப்பதானே அது தொண்டர்கள் வந்து ஒரு மனம் உவந்து ஒர்க் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ரேப்போங்கிறது என்ன அப்படின்னா, கீழே இருக்கிற ஊர்கள்ல, பேரூர்கள்ல, சிற்றூர்கள்ல கட்சிக்காரங்க தோளோடு தோல் இணைந்து பணியாற்றுறது தான் ரேப்போங்க. இன்னொரு ரேப்போ என்னன்னா டிரான்ஸ்பர் ஆஃப் ஓட்டு. அதாவது 10,000 ஓட்டு தேமுதிக இருக்கு, ஆனா தேமுதிக யாரோட கூட்டணி வச்சாலும் அந்த 10,000 ஓட்டு அப்படியே அந்த கூட்டணிக்கு போயிடும். இதுதான் டிரான்ஸ்பர் கெப்பாசிட்டி. அது வந்து இருக்காங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. டிரான்ஸ்பர் கெப்பாசிட்டி கணக்கு தான். பெரிய தலைவர்கள் இருந்த போது, எம்ஜிஆர் இருந்த போது, ஜெயலலிதா இருந்த போது, கலைஞர் இருந்த போதெல்லாம் டிரான்ஸ்பர் இருந்துச்சுங்க. இப்பெல்லாம் டிரான்ஸ்பர் இருக்காங்கிறத நம்ம இந்த தேர்தலில் தான் பார்க்கணும். அதுவும் எஸ்ஏஆருக்கு பிறகான டிரான்ஸ்பர் ரொம்ப கஷ்டங்க. எல்லா இடத்துலயும் ஓட்டு பாதிச்சிருக்கு, வாக்காளர் எண்ணிக்கை குறைஞ்சு போயிருக்கு. நிஜமாவே நமக்கு நம்ம வாக்காளர்கள் எவ்வளவு பேர் எஸ்ஏஆருக்கு பிறகு ஒரு நிஜ வாக்காளரா இருக்க போறானே நமக்கு தெரியல. அப்ப எல்லாருமே பழைய கணக்கை வச்சுதான் பஞ்சாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு பலிக்கும்னு எனக்கெல்லாம் சந்தேகம் இருக்கு. நம்ம சொல்ற எல்லா கணக்குங்க ப்ரீவியஸ் எஸ்ஏஆருக்கு முன்பு, எஸ்ஏஆருக்கு பின்பு, இது ரெண்டா நீங்க பிரிக்கணும், கிமு கிபி மாதிரி. ஏன்னா பழைய எஸ்ஏஆர்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓடுனது. 20 வருஷத்துல எத்தனையோ சேஞ்ச், எவ்வளவோ தொகுதி மறுவரையறை நடந்திருக்கு. இந்த எஸ்ஏஆருக்கு பிறகு தொகுதியோட பார்டர் ஏரியால இருக்க ஓட்டெல்லாம் வேற தொகுதிக்கு போயிருச்சு. அப்போ நம்ம கால்குலேஷன் எல்லாமே திருப்பி செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. திமுக எதுல கான்பிடண்டா இருக்குன்னா, அவங்க எஸ்ஏஆர் ஒர்க்கை நல்லா பார்த்தாங்க. இப்ப அவங்ககிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு. டேட்டா டைகர் டிஎம்கே தான். அவங்களுக்கு வந்து எவ்வளவு ஓட்டு நம்மகிட்ட இருக்கும், எவ்வளவு ஓட்டு நமக்கு வரும், மத்த கட்சியில எவ்வளவு ஓட்டு இருக்கு, ஆஃப்டர் எஸ்ஏஆர் என்ன நிலைமை, இது நல்லா தெரியும். அவங்க ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அந்த கணக்கின்படி காங்கிரஸுக்கு இவ்வளவுதான் சீட்டு, தேமுதிகவுக்கு இவ்வளவுதான் சீட்டு, இவங்களுக்கு கூட கொடுத்தா மற்ற கட்சிகளுக்கு கூட கொடுக்கணும். இந்த இப்பவுமே வந்து விசிகே நாங்க 12 தொகுதி கேட்போம்னு சொல்றது. எங்க வழக்கமா கொடுக்குற ஏரியா தவிர பிற மாவட்டங்களையும் எங்களுக்கு கொடுக்கணும், தென் மாவட்டங்களையும் எங்களுக்கு கொடுக்கணும் நேற்றுக்கு சொல்றாரு. அங்கேயும் 2 தொகுதி கொடுக்கணும். அப்ப தேமுதிகவுக்கு அப்படி அகாமடேட் பண்ணா மதிமுக நாங்க மட்டும் என்னங்க எவ்வளவு காலமா நாங்க இருக்கோம், எங்களுக்கும் கொடுக்கணும். தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்னா மதிமுகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க கூடாதா? ஏன்னா அவங்களுக்கும் ஒரு தெலுங்கு ஓட் பேங்க் இருக்கு. ஒரு தேமுதிக எந்த கம்யூனிட்டி ரெப்ரசென்ட் பண்றதா சொல்றாங்களோ அதே கம்யூனிட்டி ரெப்ரசென்ட் பண்றதுல வைகவும் இருக்காருல்ல. அப்போ ஒரு கூட்டணின்னு வரும்போது மேஜர் பார்ட்னருக்கு ஒரு சீட்டு, மைனர் பார்ட்னர் எல்லாருக்கும் ஒரு அகாமடேஷன், இவ்வளவுதான் பாசிபிள். இப்போ பழைய நிலைமை என்னவோ 6 தொகுதி அதுக்குள்ளதான் வரும். தேமுதிகவுக்கும் இவங்க 6 தான் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க, காங்கிரஸுக்கும் 25 தான் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. ஒத்துக்கிட்டது ஒத்துக்காம போறதுங்கிறது அவங்கவுங்க இஷ்டம் தான். காங்கிரஸ் கட்சி பிஜேபி அங்கம் வைக்கிற கூட்டணி போக முடியுமா?
முடியாது. அப்படின்னா தாவேக்காக்கு தான் போகணும். அதான் ஃப்ரீயா இருக்கு. தாவேக்கா கடைசி நேரத்துல சேர்க்காம போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அவங்க யாருனாலும் வாங்கன்ட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா. ஆனா விஜய் தான் யாரையும் பார்க்க மாட்டாரே. சொல்ல மாட்டாரு. சரி, யார வேணாலும் வாங்கன்னு சொன்னதுதான். செங்கோட்டையன் போனார் தான். அதுக்கு பிறகு அதிமுகல இருந்து 1, 2 பேர் போனாங்க. மத்தபடி யார் போனாங்க? என்ன காரணம்னா, அரசியல்ங்கிறது தலைவர், அதுவும் குறிப்பா தேர்தல் நேரத்துல வீட்டு கதவு ஃபுல்லா திறந்திருக்கணுங்க. ஊர்கள்ல இருந்து யார் எப்போ வந்தாலும் அங்க உட்கார்ந்துருக்கணும். ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணா தலைவரை 1 மணி நேரத்துல பாக்குற நிலைமை இருக்கணும். டீ காபி கொடுக்கணும். பெரிய உபச்சாரம் நடத்தணும் நீங்க. இல்ல அவன் கோச்சுட்டு போயிடுவான். அப்படியான வழி அங்க இல்ல. இவங்க ஆண்டு விழா கூட்டமே வந்து ஆளுக்குள்ள நடத்துறாங்க. அரங்கத்துக்குள்ள நடத்துற ஆண்டு விழா கூட நான் பார்த்ததே இல்ல. 3வது ஆண்டுங்க ஒரு கட்சிக்கு. ஒரு ஹாலுக்குள்ளேயா நீங்க அதை நடத்துவீங்க? ஒரு ஸ்கூலோட ஆண்டு விழா மாதிரி நடந்தது. ஸ்கூல் கூட இல்லைங்க. ஒரு சாதாரண கிளப்போட ஆண்டு விழா மாதிரி நடந்தது. ஏங்க, நாங்க விவசாயிகள் சங்கம் ஆண்டு விழாவும் பொதுக்குழு எல்லாம் வைக்கிறோங்க. பொதுக்குழு, பொதுக்கூட்டம் எல்லாம். அதுவே வந்து பப்ளிக் இன்வைட்டடு பெரிய அளவுக்கு நடத்துவாங்க. எல்லாருக்கும் பணம் எல்லாம் செலவு பண்ணி, மெம்பர்ஸ் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி, நீங்க வாங்க பேராவூர் பக்கம் வாங்க, விவசாய சங்க ஆண்டு விழாக்களை பாருங்க. இல்ல தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய இருக்குங்க, நிறைய சங்கங்கள் இருக்கு. அது வந்து எப்பவுமே அப்படித்தானேங்க. அது ஒரு எழுச்சியை காட்டுற இடம் எது? நம்ம ஆண்டு விழா மூலமா தான் தங்களோட சாதனைகளையும் தங்களோட எதிர்கால இலக்கையும் ஓப்பனா பேச முடியும், தொண்டர்களை உற்சாகப்படுத்த முடியும். ஆண்டு விழால தலைவர் பேசுவாரு, ஒரு செய்தியை எடுத்துட்டு போவாங்க. இங்க தலைவர் வந்து டான்ஸ் ஆடுறாரு, அந்த செய்தி தான் நம்ம எடுத்துட்டு போனோம். பிஜேபியில வந்து அண்ணாமலை வந்து நான் தொகுதியில எனக்கான பொறுப்பு வேண்டாம், எனக்கு வந்து குடும்ப பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒதுங்கிக்கிட்டாரு. அது என்ன செய்தியை சொல்ல வருது, என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம? அது பிஜேபி 2ஆ இருக்குங்க. தமிழ்நாடு பிஜேபியில அண்ணாமலை ஆதரவாளர்கள், அண்ணாமலை எதிர்ப்பாளரும் சொல்லக்கூடாது, அண்ணாமலையே பெரிய அளவுக்கு ஆதரிக்காதவர்கள், அப்படி வேணா எடுத்துக்கிடலாம். 2 செட்டு. சீனியர் செட் வந்து ஒரு தனியான ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் தரக்கூடாதுன்னு நினைக்குது. பிஜேபியிலேயே சித்தாந்த ரீதியா இருக்கிறவங்க, குறிப்பா வந்து இந்துத்துவா இந்த மாதிரி அலசாரி சித்தாந்தங்களை ஊர்னவங்க, கட்சி தாங்க முக்கியம், தனிநபர் முக்கியம் கிடையாது, இது என்னங்க இவருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு அவங்க 2-3 வருஷமாவே அப்படிதான் இருக்காங்க. அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வந்துதான், நம்ம பாடுபட்டுதான் இந்த கட்சிக்கு வந்து இவ்வளவு ஓட்டு இருக்கு, நமக்கு அந்த முக்கியத்துவம் இல்லை, தலைவர் பதவியில இருந்து விலகிக்க சொன்னாங்க, நான் விலகிட்டேன், கட்சியோட கூட்டணிக்காக நான் விலகினேன், அப்ப என்னைய வேற இடத்துல அகாமடேட் பண்ணிருக்கணும்ல, பண்ணல. 6 தொகுதிக்கு பொறுப்பாளர்னு போட்டா நான் 234 தொகுதிக்கும் பொறுப்பாளரா இருந்தவன், என்னை 6 தொகுதி அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, அப்ப 6 வேண்டாம். என்ன காரணம் சொல்லுவீங்க அண்ணாமலைன்னு கேட்டா, இல்ல எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா தேர்தல் பணியில நீங்க புறக்கணிப்பு எல்லாம் பண்ண முடியாது. அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ மனைவிக்கோ குழந்தைக்கோ யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் ஒரு அரசியல்வாதி தேர்தல் நேரத்துல பணி புரிஞ்சுதானே ஆகணும். இப்படியான ஒரு கேள்வி கொடுத்தே இல்லை. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நம்ம டோலோ 650 போட்டுட்டு வேலை பார்த்தாங்க ஆகணும். இப்ப அவர் வந்து கம்ப்ளீட்டா இது வந்து நயினா நாகேந்திரன் வெஸ் அண்ணாமலைக்கு இருக்க கான்ஃபிளிக்ட் இல்ல இஷ்யூன்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல எடப்பாடியை வந்து சிஎம்மா ப்ரொமோட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் டிசிஷனா பார்க்கணுமா? 2 இருக்குங்க. எடப்பாடி பழனிசாமி மீது அவருக்கு இருக்கிற மன வருத்தங்கள் இருக்கும். ஆனா அதை அவர் நல்லா மறைக்கிறாரு. எடப்பாடி அண்ணன் தான் முதலமைச்சர்னு சொல்றாரு. நயினாரோடையும் இருக்கும். ஆனா பொதுவாக வந்து இந்த சீனியர் லீடர்ஸா 6 தொகுதிக்கு தொகுதி பொறுப்பாளர், அது எனக்குமே அதுல வந்து சரின்னு நான் நினைக்கலைங்க. சரி, சீனியர் லீடர்ஸுங்க, தமிழிசையோ இல்ல அண்ணாமலையோ, அண்ணாமலை கூட சீனியர் லீடர்னு சொல்ல முடியாதுங்க, தமிழிசையெல்லாம் சீனியர் லீடர். ஹெச் ராஜா இப்போ அவரு உடம்பு சரியில்லைன்ட்டாரு. அவரு இப்போ அவரும் தொகுதி பொறுப்பாளர் கிடையாது. போட்ட தொகுதி பொறுப்பாளர் 2 பேரும் இப்போ இல்லைன்னு ஆயிப்போச்சு, அண்ணாமலையும் ஹெச் ராஜாவும். அப்ப அவங்கள 6 தொகுதிக்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாதுல்ல. தொகுதி பொறுப்பாளரா மத்தவங்களை போடணுங்க. இவங்க வந்து தமிழ்நாடு பூராவும் சுற்றி வந்து பிரச்சாரம் பண்ணணும். அதான பாயிண்ட். எப்பவுமே மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஏன்னா பாஸ்ட் பிரசிடென்ட் இல்லைங்களா? ஹெச் ராஜாவா இருந்தாலும் சரி, தமிழிசையா இருந்தாலும் சரி, பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ். அவங்க 6 தொகுதிக்கு எப்படிங்க ரெஸ்ட்ரிக்ட் ஆவாங்க? அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு புரியல. அவங்க 234க்கு தானே ரெஸ்பான்சிபிள். அப்ப அண்ணாமலை வந்து அந்த அதிருப்தியை பச்சையா வெளியில கட்டிட்டாரு. மத்தவங்களும் சொல்லியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல, அவர் நேத்து பிரஸ் மீட்ல ஒரு மாதிரி விரக்தியில இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாரையுமே ரொம்ப ஹார்ஸா
சேகர் பாபு வந்து செவுத்துல இருக்க பள்ளின்னு சொல்லி விமர்சிச்சாரு. கனிமொழிய வந்து அந்நிய நம்பி மாரி மாறி மாறி பேசுறதா விமர்சிச்சாரு. இன்னொரு பக்கம் நான் ஒண்ணும் விஜய் கூட்டணிக்கு வரலங்கிறதுக்காகலாம் விமர்சிக்க மாட்டேன் அப்படின்ட்டு எடப்பாடிய மறைமுகமா அட்டாக் பண்ணாரு. ஒரு மாரி விரக்தி டோன்ல இருக்காரா? ஒரு மாரி கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்த கிரியேட் பண்ணுவாரா அவரு? கூட்டணிக்குள்ள குழப்பத்தை கிரியேட் பண்றாரு. அரசியல்வாதிக்கு விரக்தியே வரக்கூடாதுங்க. விரக்தி வந்தா அவ்வளவுதான். சோலி முடிஞ்சுது. என்ன காரணம்னா, நம்ம டிக்கெட்டுக்கு ட்ரை பண்றோம். டிக்கெட்டே குடுக்கல நம்ம கட்சி நமக்கு. அப்பவும் நம்ம அதே கட்சியில தானே தொடர்றோம். அப்போ ஒரு அரசியல்வாதி விரக்தியை வெளிப்படுத்தினால் அதுதான் அவருக்கான கடைசி. அது அந்த கட்சியில அவருக்கான அவ்வளவுதான். அதுக்கு நிறைவாயிட்டுச்சு. செங்கோட்டையன் விரக்தியை வெளிப்படுத்திட்டே வந்தாரு. என்ன பண்ணாங்க? கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. தேசிய கட்சியில கட்சியை விட்டு தூக்குறது இன்னும் ஈஸிங்க. அது அமித்ஷா எடுத்த முடிவு, மோடி எடுத்த முடிவுன்னு சொல்லிடுவாங்க. அண்ணாமலையை பிஜேபி விட்டு தூக்க மாட்டாங்கன்னு அண்ணாமலை நினைக்கிறாரா? நீங்க யோசிச்சு சொல்லுங்களேன். எந்த கட்சியிலையும் ஃபார் தட் மேட்டர் நான் சொல்றேன். இப்ப திருநாவுக்கரசன் ஏன் பிஜேபி விட்டு வெளியில வந்தாரு? எப்படி தமிழ்நாடு காங்கிரஸுக்கு ஏன் தலைவர் ஆனாரு? அடிப்படையில நீங்க தேசிய கட்சியில தேசிய தலைமை எடுக்கிற முடிவு தான். இங்க கேள்வி கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தலைமை எடுத்த முடிவு அண்ணாமலையை வந்து பிஜேபியில இருந்து நீக்குவது, அவர் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடுகிறார், அவரை நீக்குவது என்பது தலைமை எடுத்த முடிவுன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க. எவ்வளவு நாளைக்கு அது பேசு பொருளா இருக்கும்? அடுத்த 15 நாளைக்கு இருக்கலாம். அப்புறம் அண்ணாமலை என்ன ஆவாரு? காணாம தான் போனோம். இல்லைன்னா தனி கட்சி ஆரம்பிக்கணும். அண்ணாமலை ஒரு மாதிரி டெல்லி பிஜேபியை மீறி தன்னை ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு மிக்க நபரா உருவாக்க முயற்சி பண்ணி இந்த லெவல்ல வந்து நிக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாமா? அது வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மைண்ட் செட். அவங்களால தான் மாவட்டமே இயங்குதுன்னு நினைப்பாங்க. நான் நிறைய நண்பர்களோட பழகிருக்கேன். அவங்க மட்டும் இல்ல அப்படின்னா அந்த மாவட்டம் அவுட்டுங்க. அது கூட இருக்கவங்களும் அப்படித்தான் சொல்லிட்டே இருப்பாங்க. ஐயா நீங்க இருந்து வந்த பிறகுதாங்க ஐயா நம்ம மாவட்டத்துல மக்கள்லாம் சிரிக்கிறாங்க. இவங்களுக்கு அப்படியான ஒரு மைண்ட் வந்துடும். அது வந்து ஒரு பொலிட்டிக்கலா மெச்சூரிட்டி இல்லாத, அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவா மெச்சூரிட்டி இல்லாத யங் மைண்டுங்க. அண்ணாமலை என்னங்க அவரு பிலோ 50ல இருக்காரு. என்ன பெரிய பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு? ஃபியூ இயர்ஸ். ஒரு கட்சி எப்படி எல்லாம் இயங்குங்க, அதை பத்தி அவருக்கான நாலேஜ்ங்கிறதெல்லாம் லிமிட்டட். அந்த ஃபியூ இயர்ஸ்ல அண்ணாமலை இவ்வளவு ப்ரொமோட் பண்ணதுக்கு பிஜேபி எவ்வளவு தொகை செலவு பண்ணிருக்கோம்? பெருங்கொண்ட தொகை செலவு பண்ணிருங்க. பணத்தை பம்பூச்சி அடிச்சிருப்பாங்க. இல்லாம எப்படிங்க இவ்வளவு இடத்துக்கு டூர் போக முடியும்? நடைப்பயணம் அது இதுன்னு. நடைபயணத்துக்கு அவர் வந்து இறங்கின காரோட வேல்யூவேஷனை பாருங்க. சோ அண்ணாமலைக்கு பிஜேபி செலவு பண்ணிருக்கு. அண்ணாமலை பிஜேபிக்கு அவரோட டைம் அண்ட் எஃபர்ட்டை செலவு பண்ணியிருக்காரு. ரெண்டும் சரியா போச்சு. பிஜேபி இல்லாம அண்ணாமலை தமிழ்நாட்டுல இந்த 3-4 வருஷத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்க முடியுமா? அப்படிங்கும்போது கட்சி என்ன வேலை சொன்னாலும் செய்யணும், என்ன வேணாலும் சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டே அவர் கட்சி விரோதமா செயல்படுறாரு. சார், எடப்பாடி பழனிசாமி வந்து 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கைன்னு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. கல்வி கடன் ரத்து, முதியோர் பென்ஷனை உயர்த்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றாரு. இது மக்கள்கிட்ட வரவேற்பை பெறுதா இல்ல ஒரு ஜஸ்ட் அனதர் நியூஸா கடந்து போயிடுறாங்களா? பொதுவாக தேர்தல் வாக்குறுதிகளை இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்து நான் பார்த்ததே இல்லைங்க. அதெல்லாம் மொத்தமா ஒரு கன்சால்டேட்டடா சொல்லுவாங்க. நேற்றுக்கு டிவி டிபேட்ல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எல்லாத்தையும் மொத்தமா சொன்னா பேசு பொருளாவே இருக்காது. இப்ப இன்ஸ்டால்மெண்ட்ல நாங்க சொல்லும் போது அந்தந்த 5-5க்கு அப்படியே பேசு பொருள் வருது இல்லைன்றாங்க. அப்புறம் அப்படியே மறந்துடுவாங்கல்ல. 5-5 பேசிடுவோங்க. எவ்வளவு நாளைக்கு பேசுவோம்? வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வர வரைக்கும் பேசுவாங்க. அப்புறம் மறந்துடுவாங்கல்ல. தேர்தல் அறிக்கை எல்லா கட்சியோட தேர்தல் அறிக்கை வந்தா தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஜனங்களும் அப்படித்தானே கம்பேர் பண்ணுவாங்க. இப்ப அதிமுக தேர்தல் அறிக்கையில 2016 தேர்தல் அறிக்கையில ஜெயலலிதா அம்மா சொன்னது, அவங்க ஆட்சி வந்து சில மாதங்கள்ல அவங்க இயற்கை எழுதிட்டாங்க. ஒரு 4-4.25 வருஷம் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். ஓபிஎஸ் கொஞ்ச நாள், எடப்பாடி பழனிசாமி பிறகு. அப்ப அந்த 4 வருஷ பீரியட்ல ஜெயலலிதா அம்மாவோட தேர்தல் அறிக்கையில எத்தனை சதவீதம் நிறைவேற்றினாங்க? எவ்வளவு பெண்டிங்ல இருந்துச்சு? இப்போ இதே இதுங்க 3 சிலிண்டர் இப்ப சொல்றாரா? அப்ப 6 சிலிண்டருங்க. நீங்க 2016 தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்க. ஆண்டுக்கு 6 சிலிண்டர். படிப்படியா வந்து மதுக்கடைகளை மூடுவோம். 1500 ரூபாய் என்னமோ இது மகளிருக்கான தொகை. அது போன 2021 தேர்தல் அறிக்கை சார். 2021 சரி, 2021 ஜெயிக்கலங்க. 2016ல ரேஷன் கார்டுக்கு ஒரு செல்போன். சரி, பொதுவாக வந்துங்க தேர்தல் அறிக்கையில சொல்லப்படுற எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றப்படும்னு ஜனங்களே நம்புறது இல்லை.
நம்புறது இல்ல. ஓரளவு எங்க 80% நிறைவேத்திட்டாலும் பெருசா 70 to 80 ஓகே தாங்க. ஓகே. 67 ரூபாய்க்கு 3 படி அரிசி தான் திமுக தேர்தல் அறிக்கை. அண்ணா காலம். எங்களுக்கு நாங்க ஸ்டூடெண்ட் டேஸ் ஊர் ஊரா அதை பேசணுங்க. ஏன்னா அரிசி பஞ்சம். எங்க நிறைவேறுச்சு? அப்புறம் 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் சொல்லி 1 படி மட்டும் 2 ஊர்ல போட்டாங்க. சென்னையிலயும் கோயம்புத்தூர்லயும். அதையும் அது ஸ்டாப் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம ஃப்ரீ அரிசி கொடுக்குறோம். காலந்தோறும் இதெல்லாம் மாறும். அதனால தேர்தல் வாக்குறுதிகளை அப்படியே பாட்டா ரிலீஸ் பண்றது மூலமாலாம் அட்வான்டேஜ் கிடையாதுங்க. டிஎம்கேவோட தேர்தல் அறிக்கை வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்துரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயத்த சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயந்த இது இல்ல அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை அதை பார்க்கலாமா? அப்படி பார்க்கலாமா, இல்ல நல்ல நாள் சுப ஓரை அப்படி பாக்குறாரா? ஆனா ஸ்ட்ராட்டஜிக்கலா இது சரியா ஒர்க் ஆகலன்னு தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் எப்படி பாக்குறேன்னா, பொதுவாக இவ்வளவு நாள் நம்ம பத்திரிகையாளனா 40-45 வருஷம் ஃபீல்டில் ஒர்க் பண்ண வரைக்கும் பாட்டா தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததா எனக்கு சரித்திரமே இல்லை. தேர்தல் வாக்குறுதிங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு டாக்குமெண்டடா கொடுத்தா தாங்க அது சரியா வரும். இப்ப இவர் 5 10 இன்னொரு 5 எப்ப ரிலீஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மொத்தமான டாக்குமெண்ட் வெளியில வரும்னு நான் நினைக்கிறேன். அப்ப அந்த 5 10 இல்ல இன்னொரு 5 இல்ல இன்னொரு 5 எல்லாம் அதுக்குள்ள போய் மெர்ஜ் ஆயிரும். எனக்கு என்னமோ இதுல ஒரு பெரிய அளவுக்கு வாக்காளர்களை இதுல கவனத்தை கவர முடியுமான்னு தெரியல. ஏன்னா பேச்சு இப்ப என்னன்னா, காங்கிரஸ் என்ன செய்யும், தேமுதிக என்ன செய்யும், திமுக கூட்டணி உடையுமா உடையாதா, அண்ணாமலை ஏன் இப்படி பேசுறாரு, பிஜேபி கட்சியில உட்கட்சி பிளவு இருக்கா, இதை நோக்கி இந்த அரசியல் பாயிண்ட நோக்கி தாங்க இந்த இன்றைய தேதிக்கான எல்லா விவாதங்களும் சுற்றி வருது. மக்களே தொகுதி பங்கீடு பத்தின விஷயத்துல தான் கான்சென்ட்ரேஷனா இருக்காங்க. இன்னும் வாக்குறுதியை பத்தி மைண்ட் செட் வரல. ஏன்னா இன்னும் டைம் இருக்குல்ல அதுக்கு. சரி, இதெல்லாம் வந்து எப்போ ஒரு அது தேர்தல் அறிக்கை வெளியீட்டுக்கு ஒரு விழா வச்சு அது கொடுத்து அதுல வாக்குறுதி லிஸ்ட் வந்து எல்லாம் மார்ச் மாதம் செய்ய வேண்டிய வேலை. அதாவது தேர்தல் தேதிக்கு கொஞ்சம் முன்னாடி செய்ய வேண்டிய வேலை. அப்பதான் ஓட்டு போடும்போது அவங்க அந்த அறிக்கை ரிலேட்டடான டிஸ்கஷன்ல போய் போடுறதுக்கு கன்வீனியன்டா இருக்கும். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.